நீங்கள் உங்கள் வீட்டுடைய ஈபி பில்லை பே பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது தெரியாமல் பில் நீங்கள் பே பண்ணும்போது இதனாலேயும் கூட உங்கள் வீட்டுடைய பில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம வீடுங்களுக்கு எந்த ரீடிங்கை வச்சு நம்மளுக்கு யூனிட்டை கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா CUKWHன்ற ஒரு ரீடிங் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு யூனிட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மீட்டரில் பாருங்கள் 907.5 யூனிட் நம்மளுக்கு குமுலேட்டிவ் KWHல ஓடி இருக்கு. அதாவது மொத்தமாக 907 யூனிட் தான் நம்மளுக்கு இந்த மீட்டரில் ஓடி இருக்கு. பட் KVAHல பாருங்கள் 76,233 யூனிட் நம்மளுக்கு KVAHல ஓடி இருக்கு. இந்த KVAHன்றது கமர்ஷியல் சர்வீஸில் பவர் ஃபேக்டரை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க நோட் பண்ணுவாங்க. பட் டொமஸ்டிக் சர்வீஸில் இந்த KVAH ரீடிங் நோட் பண்ணவே மாட்டாங்க. வெறும் KWH ரீடிங் மட்டும் தான் நோட் பண்ணுவாங்க. இந்த மீட்டரில் KWH ரீடிங்ன்றது ரன் ஆகாததுனால KVAH ரீடிங்கை நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ KWH ரீடிங்கும் KVAH ரீடிங்கும் சேமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேம் இல்லை. இது பவர் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக வேரி ஆகும். உதாரணத்துக்கு KVAHல ஒரு 1000 யூனிட் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும்போது KWHல நம்மளுக்கு 900லேருந்து 950 யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும். என்னப்பா ஒரு 50லேருந்து 100 யூனிட் அதிகமாக வரதுனால பெருசாக என்னப்பா பில் அதிகமாக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் கூகுள் போய்ட்டு TNEB கால்குலேட்டர் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் கன்சியூம்டு யூனிட் எவ்வளோன்றதை கேட்பாங்க. 450ன்றதை டைப் பண்ணுங்கள். அதுக்கான பில் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள். அடுத்தது 500 டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வருதுன்ற பாருங்கள். 550 டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு பர்டிகுலராக அந்த 100 யூனிட்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்றது தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுடைய பில்லை நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தை செக் பண்ணிவிட்டு பே பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க.